டெக்னாலஜி ஏஐ இது ரீசெண்டாக வந்த ஒரு அட்வான்ஸ்டு டெக்னாலஜி நமக்கு. ஸோ இந்த ஏஐ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம பயலுக இதை மிஸ்யூஸ் பண்ணுறாங்க. ஸோ இது நம்ம மென்டர்ஷிப் ப்ரோக்ராம்லையும் நம்மளுடைய ஆஃப்லைன் கிளாஸையும் நான் பார்த்த ஒரு விஷயத்தை தான் ஷேர் பண்ணுறது. கண்டிப்பாக நிறைய பேர் நீங்கள் இதை பண்ணிகிட்ருப்பீங்க. இது ஒரு சோம்பேறித்தனத்துலையும் பண்ணிகிட்ருப்பீங்க ஒன்று. இன்னொன்று சில பேர் ஓகே அப்படிங்கிற ஒரு அறியாமையில் கூட இதை பண்ணலாம். ஃபஸ்ட்டு திங்ஸ் ஃபஸ்ட். சரி, ஏஐ நல்லதாக கிட்டதானா ரொம்ப நல்லது, ரொம்ப சூப்பராக இருக்கும். கரெக்டாக யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா அது ஒரு பயங்கர பெனிஃபிட்டு. நான் நிறைய இடங்களில் நிறைய விஷயத்துக்காக நான் யூஸ் பண்ணுறேன். நான் வந்துட்டு மாதம் காசு 2500 காசுக்கிட்டு யூஸ் பண்ணுறேன். சரியா? அப்போ அதில் நல்லது இருக்க போய் தான் நான் யூஸ் பண்ணுறேன். சரியா? ஸோ ஏஐ ஒரு கெட்ட விஷயம் அப்படின்னு கிடையாது. ஆனால் நம்ம அதை கெட்டதை யூஸ் பண்ணுறோம். எப்படி? நம்ம என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, இந்த சம்மரி எழுதிட்டு வர சொன்னால் ஃபஸ்ட்டு என்ன தெரியுமா பண்ணுறாங்க, சம்மரி எழுதிட்டு வர சொன்னால் ஏஐயில் போட்டுறானுங்க. அந்த எடிட்டோரியலை போட்டு அது ஒரு சம்மரி சொல்லுது பார்த்தீங்களா, அதை தூக்கிட்டு வந்துடுறானுங்க. நான் அதை ஈஸியாக கண்டுபிடிச்சிடும். எப்படி? அந்த சம்மரி கிராமட்டிக்கல் மிஸ்டேக்கே இருக்காது, அப்போவே தெரியும் நம்மால் எழுதலை, எவனோ என்ன பண்ணியிருக்கான் ஏஐயில் போட்டு அப்படியே காப்பி அடிச்சிருக்கான்ட்டு. மிஸ்யூஸ், தப்பான விஷயம். செகண்ட் விஷயம், ஒரு இடத்துல ஒரு டவுட் வருது, ஒரு இடத்துல ஒரு பிரச்சனை வருதுன்னு வச்சுக்கோங்களேன், நீங்கள் முதல்ல யோசிக்கணுங்க. நீங்கள் அந்த கொஷினை அப்படியே தூக்கி ஏஐயில் போட்டுறீங்க, அதை எக்ஸ்பிளைன் பண்ணிடுது, ஓகே, அப்போ உங்களுக்கு புரிஞ்சிடும். சரி, ஓகே, பிரச்சனை இல்லை. நீ யோசிக்க முடியும். அது எப்படி? ஒரு சென்டென்ஸுக்கு மீனிங் தெரில, என்ன தெரியுமா பண்ணுறான் நம்மளு, அப்படியே தூக்கி போட்டுறான், அது மீனிங் சொல்லிடுது, ஓகே, புரிஞ்சிடுது. இப்போ இதே மாதிரி சென்டென்ஸு எக்ஸாமில் வருமே, எப்படி புரிஞ்சுக்கிறது? எப்படி அதை புரிஞ்சுக்கிறது? அது நம்மளுக்கு தெரியாது. நம்மளுக்கு ஒரு கொஸ்டினை போட்டால் அதுக்கு மீனிங் வந்துட்டு நான் ஏஐலேருந்து எடுத்துருவேன் சார். சரிங்க, எடுத்துட்டீங்க, எப்படிங்க புரிஞ்சுக்கிட்டீங்க இதை? நாலேஜ் இஸ் நாட் நோயிங் த கொஸ்டின், நாட் நோயிங் தி ஆன்சர். நாலேஜுங்கிறது கொஸ்டின் தெரிகிறது கிடையாது, ஆன்சர் தெரிகிறது கிடையாது. நாலேஜுங்கிறது கொஸ்டின்லேருந்து ஆன்சருக்கு எப்படி போனேன்னு தெரிகிறது. இது எனக்கு ஒரு சொல்லிக் கொடுத்த ஒரு வாத்தியார், தம்பி ஆன்சர் தெரியாது முக்கியம் கிடையாது, தம்பி கொஸ்டின் தெரியாது முக்கியம் கிடையாது, கொஸ்டின்லேருந்து ஆன்சருக்கு எப்படி போனேன்னு தெரியுற அந்த ப்ரொசீஜர், அந்த மெத்தடாலஜி, அந்த ஸ்ட்ரக்சர், அந்த ப்ராசஸ், அதுதான் முக்கியம். நம்ம ஆளு தூக்கி போட்டுடுறா, மீனிங் வந்துடுது, அப்போ தெரிஞ்சிடுது. எக்ஸாமில் தெரிய மாட்டேங்குது. ஒரு சம் இருக்குது, ஒரு பசில் இருக்குது, இதே தான் பண்ணுவீங்க எனக்கு தெரிஞ்சு 100% அப்படியே தூக்கி ஏஐயில் போட்டுறது, அப்படியே போட்டுறது, அது ஆன்சர் தந்துடும். அப்போ மூளையை அப்படியே கடைசி ஃப்ரெஷ்ஷாகவே வச்சுக்கலாமா? அப்போது மூளையை ஃப்ரெஷ்ஷாகவே வச்சுக்கிடுவோமா? நேராக பரீட்சையில் போய் மட்டும் யூஸ் பண்ணுவோமா? பிரெயின் இஸ் அ மசில். சரியா? ஒரு மசில் எப்போ க்ரோ ஆகும் அப்படின்னா ரிப்பீட்டட் ப்ராக்டிஸில் தான் க்ரோ ஆகும். நான் வந்துட்டு எந்த வெயிட்டு தூக்க மாட்டேன், நேராக காம்படிஷனில் போய் 100 கிலோ வெயிட்டு தூக்குவேன்னா எப்படி தூக்க முடியும்? இங்கேருந்து தூக்கி பழக்கணும். அது எப்படி? 10 கிலோவா தூக்கி பழக்கணும். 10 கிலோ, 15 கிலோ, 30 கிலோ, 40 கிலோன்னு ஸ்லோவாக வெயிட் இன்க்ரீஸ் பண்ணி தூக்கி பழகினாதான் அங்கே தூக்க முடியும். நான் டைரெக்டாக அங்கே போய் தூக்கிக்கிடுவேன் அப்படின்னு எப்படி? சேம் உங்கள் ஆர்ம்ஸ் அண்ட் லெக்ஸில் இருக்கிற மசில்ஸை எப்படி இம்ப்ரூவ் பண்ணுறீங்களோ அதே மாதிரி தான் பிரெயினுடைய மசில்ஸ். யூ டூ இட் பை ரிப்பீட்டட் ப்ராக்டிஸ். அதை விட்டுட்டு யோசிக்கிறது அப்படிங்கிறதுக்காக சில விஷயங்கள் நம்ம பண்ண சொன்னால் நான் மூளையை யூஸ் பண்ணவே மாட்டேன், யோசிச்சா மைண்டு டயர்டாயிரும் பார்த்தீங்களா நம்மளுக்கு. அதனால் என்ன பண்ணிடுறது, இந்த ஏஐ யூஸ் பண்ணிடுறது, அழிச்சிடுங்க. உங்களுக்கே தெரியாமல் உங்களுடைய நாலேஜையே அது அழிச்சிடும். உங்களுக்கு யோசிக்கிற திறனையே அது காலி பண்ணி விட்டுரும். எல்லாமே என்னது? சோம்பேறித்தனங்க. எந்த புதுசு வந்தாலும் நம்ம என்ன ஆயிடும், நமக்கு திரும்ப நம்ம அது சோம்பேறியாக்கிடுது. இப்போ நான் எப்படி தான் இம்ப்ரூவ் பண்ணுறது? இன்னைக்கு நான் வந்துட்டு இந்த எடிட்டோரியல் எனக்கு மீனிங் தெரில, நான் வந்துட்டு மீனிங் தேடி பார்ப்பேன், போடுவேன், மீனிங் தெரிஞ்சிடும். பரீட்சையில் போய் நான் என்ன பண்ணுறது? சரிடா, என்னடா சொல்ல வர, இப்போ நீ என்ன சொல்ல வர, நாங்கள் யூஸ் பண்ணக்கூடாதுங்கய்யா, என்னதான் சொல்ல வர அப்படின்னா நல்லா கேட்டுக்கிடுங்க. சரியா? ஒரு எடிட்டோரியல் வாசிக்கிறீங்க, இல்லை ஏதோ ஒன்று பண்ணுறீங்க, அதுக்கு உங்களுக்கு மீனிங் தெரியல, ஆன்சர் தெரியல, என்ன பண்ணணும்? யோசிக்கணும். ஃபஸ்ட்டு யோசிக்கணும். என்கிட்ட கேட்டிங்கன்னா 1/2 மணி நேரம் யோசிக்கணும், டைம் ஸ்பெண்ட் பண்ணணும், மூளையை கசக்கணும், எஃபர்ட் போடணும், திங்க் பண்ணி பார்க்கணும்.
எல்லாம் ட்ரை பண்ணிட்டு முயற்சி பண்ணிட்டு எல்லா ஆங்கிளையும் யோசிச்சு பார்த்துட்டேன், அப்படி இப்படி 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 யோசிச்சு பார்த்து என் மைண்டு டயர்ட் ஆயிடுச்சு, என்னால் ஆன்சருக்கு போக முடியலை அப்படிங்கிற சிச்சுவேஷனில் தான் நம்ம என்ன பண்ணணும், ஒரு ஏஐக்கு போய் சொல்யூஷன் பார்க்கணும், தேடணும். அப்படி நீங்கள் பண்ணாமல் டைரெக்டாக ஒரு கொஸ்டினுக்கு டைரெக்டாக தேடுறீங்க அப்படின்னா அது பிரச்சனை. இன்னொன்று, நீங்கள் தேடுறீங்க, ஆன்சரை தேடுறீங்க, ஆன்சர் எப்படி வந்துச்சுன்னு அனலைஸ் பண்ணணும்லங்க. ஒரு மீனிங் வந்துருச்சு நிறைய, இது சில பேர் பண்ணுவாங்க. இது உடனே நான் வந்துட்டு எனக்கு ஒரு மீனிங் தெரிலன்னு உடனே நான் என்ன பண்ணுவேன், சில பேர், நானே இப்படி தான் பண்ணுவேன். இப்போ மீனிங் தெரியலையா அதை போடுவோம், எப்படி வந்துச்சுன்னு அதில் பார்ப்பேன். ஆன்சரை வச்சா அதை அனலைஸ் பண்ணணும். ஒன்று ஆன்சருக்கு முன்னாடி அனலைஸ் பண்ணணுங்க, இல்லை ஆன்சரை வச்சா அதை அனலைஸ் பண்ணணுங்க. என் மூளைக்கு வேலை கொடுக்காம நான் ஏஐ வச்சு சும்மா ஆன்சரை பார்க்குறேன், ஆன்சரை போடுறேன் அப்படின்னா பெனிஃபிட்டே இருக்கவே இருக்காது. நான் திருப்பி திருப்பி சொல்கிறேன், ஏதோ போட்டேன், ஏஐல போட்டேன், ஒரு இங்கிலீஷ் மீனிங்கை போட்டேன், ஒரு சென்டென்ஸ் எரரை போட்டேன், ஒரு எடிட்டோரில் போட்டேன், ஒரு தமிழ் மீனிங்கை பார்த்தேன், ஒரு அரித்மெட்டிக் கொஷனுக்கு மீனிங் ஆன்சர் தேடினேன், ஒரு பசிலுக்கு ஆன்சர் தேடினேன். அதை அனலைஸ் பண்ணுறதுல தான் க்ரோத் இருக்குது. அதை யோசிக்கிறதுல, பிரெயினை எப்படி யோசிக்கணும்னு ட்ரெயின் பண்ணுறதுல தான் க்ரோத் இருக்குது. ஏஐயை வச்சு நாசமாக போயிடாதீங்க. நான் அப்சர்வ் பண்ண ஒரு ட்ரெண்டு ஸ்டூடெண்ட்ஸ்ட்டு, அதனால் நம்மளுக்குலாம் எனக்குலாம் செம்ம காண்டாகும். முடிக்காமல் வந்தவனை கூட நான் விட்டுருவேங்க. ஆனால் நான் பண்ணிட்டேன் சார், எடிட்டோரியல் எழுதிட்டேன் சார், பாருங்க சார்னு நோட்டை மட்டும் வந்து காமிக்கும் போது பக்காவாக இருக்கும் அது. அதாவது V3S கனெக்டர் V1INGS கனெக்டரை வச்சுலாம் அந்த எடிட்டோரியல் இருக்கும், அந்த எடிட்டோரியலுடைய சம்மரி இருக்கும். அப்போவே எனக்கு தெரியும் இந்த பயவுலைக்கு இதெல்லாம் தெரியாது. V1INGS கனெக்டர், V3S கனெக்டர்லாம் அதெல்லாம் சென்டென்ஸில் போட்டு எழுத தெரியாது. அதை வச்சு மொத்த லைனில் கண்டுபிடிச்சிடலாம். இந்த ஒகேப் இந்த பையனுக்கே தெரியாது, எப்படி இந்த பையன் இந்த ஒகேபை எடிட்டோரியல் சம்மரியில் யூஸ் பண்ணுறான், அப்போ ஏஐல காப்பி அடிச்சிருக்கான் அப்படின்ட்டு. ஸோ பார்த்துக்குங்க, ஏதோ ஒரு ரீசனுக்காக பர்பஸை மிஸ் பண்ணிடாதீங்க. பர்பஸ் வந்துட்டு இட் இஸ் டு க்ரோ இன் யுவர் நாலேஜ். உங்கள் மூளை வளரணுங்க, உங்களுடைய திங்கிங் கெப்பாசிட்டி வளரணும், உங்களுக்கு யோசிக்கிற திறன் வளரணும். அதுதான் இந்த எக்ஸாமுடைய ஃபோக்கஸ்ஸு. இந்த ஐபிஎஸ்காரன் அதான் எக்ஸ்பெக்ட் பண்ணுறான். ஏதோ அடித்து மனப்பாடம் பண்ணுற கதை நம்மள்கிட்ட கிடையாது. இதுனா இது அப்படிங்கிற கதையும் கிடையாது. திங்கிங் கெப்பாசிட்டியை டெவலப் பண்ணிக்கிங்க, அதுதான் கடைசி வரைக்கும் உங்களை காப்பாற்றும். கான்செப்ட் தான் இங்கே என்றைக்குமே ராஜா. உங்கள் பிரெயின் படித்து முடிச்சதுக்கப்புறம் டயர்ட் ஆகணும், யோசிக்கணும். ஏதோ யோசிக்காமல் மைண்ட்லெஸ்ஸாக சும்மா ஃபாலோ பண்ணிட்டு போகக்கூடாது. ஸோ ஏஐ எப்படி யூஸ் பண்ணணுங்கிறத நல்லா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கோங்க. நம்மளுடைய வீடியோ கோர்சஸ் வேணும் அப்படின்னா நம்ம வெப்சைட்டில் இருக்குது, வேணா பை பண்ணிக்கோங்க, யூஸ் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ, டாட்டா, பை பாய்.